இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வேலிடேட்டிங் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸுங்கிறத பார்த்தோம்ல, அதோட கண்டினியூட்டி தான். அதில் அந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் எப்படி நம்ம வேலிடேஷன்ஸ் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக பார்ப்போம். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக உங்களுக்கு வேலிடேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு அதோட நீடு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இதில் எப்படி அந்த வேலிடேஷன்ஸ் உள்ளே கொண்டு வருது அப்படின்னா, நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அந்த வேலிடேட்டர்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை இம்போர்ட் பண்ணணும். அதை தான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கு. வேலிடேட்டர்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணணும். அது எங்கேருந்து வருதுன்னா @angular/forms இதிலேருந்து எடுத்துகிட்டு வருது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது ரெண்டுமே வந்துட்டு angular/forms தானே எடுத்துகிட்டு வருது, நம்ம ஏன் வந்து தனித்தனியாக இது பண்ணியிருக்கோன்ட்டு. அது ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மேஷன் சொல்லலாம். நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதில் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே இதில் வேணும்னாலும் நீங்கள் கமா போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே நேமில் தானே இருக்குது, நம்ம ஏன் தனியாக பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் தென் வந்து வேலிடேட்டர் நம்ம மென்ஷன் பண்ணோம். இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இது எதுக்குன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால் ஆங்குலரை வந்து ஸ்டார்டிங் வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோவுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஓகே, நீங்கள் இன்னும் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். அதனால் நீங்கள் எல்லா வீடியோவும் கண்டினியூவாக பார்த்துட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு நான் எதை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் வேலிடேட்டர், நான் சொன்ன மாதிரி வேலிடேட்டரை மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் வந்துட்டு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் 2 இன்புட்டு, டெக்ஸ்ட்டு, இமெயிலு, அப்புறம் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் நம்ம எப்படி வந்துட்டு வேலிடேஷனை கொண்டு போகிறோம். வேலிடேட்டர்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம வேலிடேஷன்ஸை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ரியாக்டிவ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேம், இமெயிலுக்கு தனியாக வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து கமா வச்சுட்டு validators.required அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவீங்க. ரெக்யூர்டுனா அந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும், அந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் இல்லை எனக்கு இமெயில்ஸ்னால் இருக்குது, அதுக்கு நான் எப்படி வேலிடேஷன் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு ரெக்யூர்டு கண்டிப்பாக வந்துடும். அது போக வந்துட்டு என்ன மாதிரி வேலிடேஷன்ஸ், ஓகே, என்ன மாதிரி இமெயிலா இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது மென்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் validators.email, validators.minimum maximum இருந்துச்சுன்னா அதுக்கான பேராமீட்டர்ஸ், ஓகே, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆங்குலரில் வேலிடேட்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட ஏபிஐ வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இருக்கும் மினிமம், மேக்ஸிமம், ரெக்யூர்ட் ட்ரூ, இமெயிலு, மினிமம் லென்த்து, மேக்ஸிமம் லென்த்து, பேட்டர்னு. இந்த பேட்டர்னில் தான் நம்பர்ஸ், இந்த ஸ்பெஷல் கேரக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா வேணாமா அதெல்லாம் இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துடும். அப்புறம் நல் வந்து செக் பண்ணுற நல் வேலிடேட்டர், கம்போஸர், இதுலேயே அந்த டிஃபைன் பண்ணுற மாதிரி வேலிடேட்டர்ஸு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் வந்துட்டு ஆங்குலரோட அந்த இதுலேயே வந்துட்டு வேலிடேட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் என்னென்ன வேலிடேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபார்ம் கண்ட்ரோலோட நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இங்கே அதோட விட்டுருங்க. அதை தான் இங்கே கால் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அதனால் இந்த நேமு, இமெயிலு அங்கே இருக்கிறதையே நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிளாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே கண்டிஷன் வச்சுருக்கு பட்டனில் டிசேபிள். ஓகேயா, டிசேபிள் எப்போ வந்து டிசேபிளாக இருக்கணும்னா, இந்த ப்ரோஃபைல் ஃபார்ம் வந்துட்டு வேலிடாக இல்லாத பட்சத்தில், ஓகே, வேலிடாக இல்லாத பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகணும். சப்போஸ் வந்து நான் இங்கே வேலிட் பண்ணிட்டேன்னா என்னது, நான் இங்கே தான் டைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே டைப் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் எனக்கு அந்த ஃபார்மெட்டில் வேணும். ஓகே, அந்த மெயில் ஐடியோட ஃபார்மெட்டில் வேணும். அப்போனா எனக்கு இங்கே எனேபிள் ஆகிரும். ஓகே, அதுக்கான ஒரு வேலிடேஷன்ஸ். இந்த வேலிடேஷன்ஸ்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்டினியூவாக நம்ம ஆங்குலரோட வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நான் அவங்க என்ன ஆங்குலர் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக வீடியோவோட நேமுமே வந்துட்டு அவங்களோட டைட்டிலில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம இந்த கான்செப்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சிஆர்யூடி கான்செப்டும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு நம்ம யோசிச்சுட்ருக்கு. அதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி தரலாம்.
பட் 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 என்னென்னா நம்ம பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம எது எதை யூஸ் பண்ணணும், எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும், எப்படி வந்து கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், என்ன மாதிரி வேலிடேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபார்ம் எங்கே கொண்டு வரணுங்கிறத. அதே மாதிரி ரவுட்டிங்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரவுட்டிங் எப்படி, நம்ம ரூட்டிங் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலிடேஷன்ஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஓகே, டிஐ. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃப்ரேம் ஒர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருக்கும். அது ஆங்குலரில் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.